ஆக்லக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே ஈஸ்வரி செலியன்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. செலியா, நாம் உங்கள் டேடி சொன்ன மாதிரியே அவனை இங்கே அழைச்சதுக்கான ஏற்பாடை பண்ணணும் அப்படின்னு இங்கே காலையிலேயே ஈஸ்வரி பாட்டியும் செலிய இனியா 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே செலியன் சொல்கிறாரு, பாட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, ஹாஸ்பிட்டல் தேவையான பணம்லாம் கட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி பண்ணிட்டா டேடி நாம் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு செலியை இங்கே சொல்கிறான். அப்போது இங்கே வந்து ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கவும் பாக்கியா போய் கதவு திறக்கிறாங்க. திறந்ததும், யார் சார், என்ன வேணும் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. சார் மேடம், இங்கே ஏசி சர்வீஸ் பண்ண சொல்லி வர சொல்லியிருந்தாங்க, எந்த ஏசி அப்படின்னு கேட்க இங்கே பாக்கியா ஒன்று, இல்லையே சார், நாங்கள் எதுவும் கால் பண்ணலையே, எங்கள் ஏசி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸி ஒன்று, பாக்கியா யார் அது அப்படின்னு கேட்க, இல்லத்த ஏசி சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல பாக்கியா, நான் தான் வர சொன்னேன், உள்ளே வர சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லவும் பாக்கியாவுக்கு இங்கே ஒன்றுமே புரியல. அவனும் உள்ளே வரான். வந்த உடனே ஈஸ்வரி கீழே இருக்கிற அந்த ரூமை காட்டி, அந்த ரூமில் ஏசியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்களும் போகிறாங்க. உடனே பாக்கியா கேட்குறாங்க, என்னத்த நீங்கள் தான் ஏசி யூஸ் பண்ணுறதே இல்லையே, அப்படியே அதெல்லாம் சர்வீஸ் பண்ண சொல்கிறீங்க, எதுக்கு இப்போ ஏசி அப்படின்னு கேட்க, ஏன் பாக்கியா அதை கூட உன்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்கவும், இல்லைத்த நீங்கள் பண்ணது இல்லையே, நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்களே, அதனால் கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே உடனே ஈஸி சொல்கிறாங்க, நாங்கள் கோபியை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர், ஸோ இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம், டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கே தான் அலசுவதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் பாக்கியா உடனே செம்ம கடுப்பாகிறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவரையும் இங்கே அழைச்சிட்டு வரீங்க, அவரையும் இங்கே வரணும், அவருக்கு தான் மனைவி வீடு இருக்குது, ராதிகா வீடு இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே அவர் அப்படின்னு சொல்ல, பாக்கியா உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு ஒன்று பிடிக்கலன்னா விட்டுரு, உங்ககிட்ட வந்து நாங்கள் ஐடியா கேட்கல, அவன் யார் கூட இருக்கணும், யார் வீட்டுக்கு போகணுன்னு நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காத பாக்கியா, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்னு ஈஸி சொல்ல, அத்தை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையாத்த, அவர் ஏன் இங்கே வரணும்னு நான் கேட்குறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல, என்ன பாக்கியா ஏன் வரணும்னா, அவன் ஏன் பிள்ளை, அவனோட பிள்ளைங்க இங்கே இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இங்கே வரணும்னு என்ன கேள்வி பாக்கியா இது அப்படின்னு கேட்க, அத்தை அதெல்லாம் முடிஞ்சு போனது, அதெல்லாம் பழசு, திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏன்த்த இப்போது அவர் நம்மளை விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது, அப்போல்லாம் உங்கள் பிள்ளை எங்கே போயிருந்தாரு, அப்போ உங்களுக்கு உங்கள் பிள்ளை எங்கே போயிருந்தாங்க, அப்போல்லாம் உங்கள் பிள்ளைய பற்றி பேசவே இல்லை, உங்கள் பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லி அந்த வீட்டுக்கு ஓடினீங்கல்ல, அப்புறம் அந்த வீட்டில் அசிங்கப்பட தான் நீங்கள் வந்தீங்க, அப்போல்லாம் உங்கள் புள்ள செத்து போயிட்டான், இனிமேல் அவன் எனக்கு புள்ளையே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எங்கேருந்து வந்தாங்க புள்ள உங்களுக்கு அப்படின்னு கேட்க, பாக்கியா இங்கே பாரு, நீ என்ன வேணும் பேசு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் புள்ள கோபி டிஸ்சார்ஜ் பண்ணி நான் அவனை இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல, அத்தை அதை நீங்கள் முடிவு பண்ண விடாத அத்தை, அவர் கண் முழிச்சு சொல்லணும், யார் கூட போகணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பாக்கியா அதெல்லாம் காலையிலே சொல்லிட்டான், ராதிகா கூட போக மாட்டேன், உங்கள் கூட தான் வரப்போகிறேன்னு அவன் சொல்லிட்டான், அதனால தான் ரூமில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா உடனே, இல்லைத்த இது ரொம்ப தப்பு, நீங்கள் ஏதாவது பேசி அவர் மனசை மாற்றிருப்பீங்க, அவர் ராதிகா வீட்டுக்கு போகிறதா சரி, நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணீங்க அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்ல, பாக்கியா உனக்கு என்ன பாக்கியா பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இது ஏன் வீடு அத்தை அப்படின்னு சொல்லுவோம், அதான் தெரியுமே பாக்கியா இது உன் வீடு தான், அப்போது உன் வீட்டுக்கு என் பிள்ளை வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அத்தை ஏன் இப்படி தேவையில்லாமல் என் வாயை கிளப்பி நான் எதுனா சொன்னால் அதை வச்சு சண்டை வாங்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இப்போது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கேட்க, உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நான் என்றைக்காவது இது என் வீடுன்னு உரிமையாக பேசியிருக்கானா, அப்புறம் ஏன் இப்படி தேவையில்ல பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், அதான் தெரியுமா பாக்கியா இப்போ சொல்லிடுறியே உன் வீடுன்னு சொல்லிட்டு, இங்கே போய் பாக்கியா அவன் இங்கே தான் வருவான், உனக்கு விருப்பம்னா சொல்லு, நாங்கள் இங்கே இருக்கோம், இல்லையா நானும் என் பிள்ளையும் என் பிள்ளையோட பிள்ளைங்களும் வேறு வீடு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம், நாங்கள் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம், தொல்லையாக இருக்க மாட்டோம் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஈஸ்வரி ஒன்று, சரியா பணம் இருக்கா அவன்கிட்ட, இருக்கு பாட்டி, சரிடா நான் போய் கிளம்பி வரேன், நீயும் கிளம்பு, நம்ம நேராக போகிறோம், போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பணத்தை கட்டிட்டு உங்கள் டேடியை டிஸ்சார்ஜ் பண்ணி நாம் இங்கே கூட்டிகிட்டு வரோம், இங்கே விடலையா அப்படியே கிளம்பி பக்கத்தில்
எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வாடகைக்கு பார்த்துட்டு நாம் அங்கே போயிடலாம் செலியா அப்படின்னு ஈஸ்வரி போகிறாங்க. உடனே இங்கே செலியன்ட்ட வந்து பாக்கியா சொல்கிறாங்க, செலியா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு செலியா, உங்கள் டேடி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல செலியன் ஒன்று ஏம்மா ஏன் வரக்கூடாது, அவருக்கு இங்கே தான் வருவார் அப்படின்னு சொல்லவும் ஜெனி ஒன்று சரியா நீ பண்ணுறது தப்பு தான் சரியா, ஆண்டி அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் அப்போது ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாங்க, பணத்துக்காக எவ்வளோ அலைஞ்சாங்க, ஆனால் அப்போல்லாம் நீ பணத்தை பற்றி பேசவே இல்லை தானே, இப்போ மட்டும் உங்கள் டேடிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் உடனே பணம்லாம் நான் கட்டுறேன்னு சொல்கிற, அப்போது இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தானே சரியா நீ அன்னைக்கு ஆண்டிக்கு பணம் தராமல் இருந்திருக்க, ஏன் சரியா அப்படி இருக்க நீனு, உங்கள் அப்பா இன்றைக்கி நல்ல ஒரு இடம் தெரிவார், அவர் அழைச்சிட்டு வந்ததும் அப்புறம் உங்கள் பாட்டி ஆன்ட்டி தான் அவருக்கு எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆன்ட்டியும் ரெஸ்டாரண்ட்லாம் விட்டுட்டு இங்கே உங்கள் டேடிக்கு பணிவிட செய்வாங்க, உடம்பு நல்லானதுக்கப்புறமா பழைய மாதிரி உங்கள் டேடி ஆன்ட்டியை அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு அடிமை மாதிரி பயன்படுத்துவார், அப்புறம் கொஞ்ச நாளில் எனக்கு பாக்கியா முக்கியம் இல்லை, எனக்கு ராதிகா அப்புறம் வேறு யாராவது முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் டேடி போயிடுவார், திரும்ப திரும்ப உங்கள் டேடி பண்ணுற தப்ப பண்ணிட்டு தான் சரியாக இருக்க போகிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் யாருமே உங்கள் அம்மா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கவும் மாட்டீங்க, ஏன் சரியா எல்லாருமே இப்படி இருக்கீங்க அப்படின்னு இங்கே ஜெனி கேட்க ஈஸி வந்துடுறாங்க. என்னடி என்ன வாய் ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது, இவ்வளோ நேரம் அந்த பாக்கியா மட்டும் தான் சொன்னான் இது என் வீடு என் விருப்பம்னு, இப்போது உங்ககிட்டையும் பர்மிஷன் கேட்கணுமா அந்த என் பிள்ளை கோபி இங்கே அழைச்சி வரத்துக்கு அப்படின்னு கேட்க ஜெனி ஒன்னே ஐயோ பாட்டி நான் தப்பாக சொல்ல பாட்டி உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பாருமா நீ எந்த உண்மையும் பேச வேணாம், என் பிள்ளை நல்லவன் தான், ஏதோ சேரக்கூடாத இடம் சேர்ந்து கேட்கக்கூடாதவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு இப்படி பண்ணிட்டான், அதுக்காக அவனை எல்லாருமே ரொம்ப தப்பாக அவனா பார்க்காதீங்க புரியுதா, சரியா வா போகலாம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சரி நடிச்சிட்டு கிளம்புறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு சொன்ன மாதிரியே செலியன் பணத்தெல்லாம் கட்டுறான், கட்டி முடிச்சுட்டு கோபியை டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க. இங்கே கோபி ராதிகாட்ட நான் கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டில் இருக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுலேருந்து ராதிகா வெளியே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. நாம் கோபிக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இழந்திருப்போம், ஆனால் கோபி கொஞ்சம் கூட நம்மளை பற்றி யோசிக்காமல் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய முடிவு தான் என் முடிவும், நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ராதிகா தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி கேப் புக் பண்ணி கோபியை பத்திரமா அவங்களுடைய வீட்டுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. ராதிகா இங்கே அவங்க வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. வந்த கோபி ஒரு வாட்டி கூட திரும்பி ராதிகா வீட்டை கூட பார்க்காம கோபி உள்ளே போகிறாரு. கோபியை உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சதை பார்த்த பாக்கியா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அத்தை என்னத்தை பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று இங்கே பாரு பாக்கியா திரும்ப சொல்கிறேன், என் புள்ள இப்போ தான் மனசுலாம் கொஞ்சம் சரியாகி உடம்பு தெரிய வீட்டுக்கு அழைச்சி வந்திருக்கேன், அவனை பத்திரமா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன், உனக்கு பிரச்சனைனா சொல்லு நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம், தேவையில்லாத பேசி என்ன ஆத்திரப்படுத்தாத பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்கே பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அமைதியாக ஓரமாக போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி கோபியை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. ஆனால் கோபிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது. இதே வீட்டில் தானே நாம் எல்லாரையும் விட்டுட்டு அந்த ராதிகா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனோம், ஆனால் இன்றைக்கி அந்த ராதிகா நமக்குன்னு ஒன்றுமே பண்ணலை, நாம் யாரை நமக்கான சரியான துணையாக இருக்க மாட்டான்னு நினச்சோமோ அப்படியாப்பட்ட பாக்கியா தான் நமக்கு இன்றைக்கி நம்ம உயிரையே காப்பாற்றி தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா. நாம் கண்டிப்பாக நம்ம பண்ண தப்பு தான், பாக்கியா நம்மளை மன்னிப்பாளா நம்மளை ஏற்றுப்பாளா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இங்கே கோபி இருக்கார். ஸோ இந்த நேரத்தில் பாக்கியா கோபியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், இல்லை கோபி ராதிகா கூட தான் சேர்ந்து வாழணுமா, எப்படி நாடகம் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.